மக்களே, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு ஒரு ஃபேமிலி நுழைய போறாங்க. அந்த ஃபேமிலியை பத்தி பார்க்க போறோம். அதுவும் ஈஸியா நுழைய விட்டுருவாரா பிக் பாஸ்? தெரியும், இது சில பேருக்கு புரியாம வேணா இருக்கலாம். ஆனா அதர் லாங்குவேஜ் பார்க்கறோன்னு எனக்கு கிளியரா புரியும். அதை பத்தி நம்ம பார்ப்போம். அதை தாண்டி லைவ்ல நடந்த சில அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் வுட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். அந்த உதவியை நீங்க பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு ஒரு ஃபேமிலி வருதுன்னு நல்ல போன வாரம் ஃபுல்லா ஒப்பாரியா வச்சுட்டு இருந்த சாண்ட்ராக்கு முதல்ல அமுச்சு விட்டுருலாம்ப்பா. அவங்க அதுக்கப்புறம் அடுத்த 3 நாள் ஒப்பார வச்சு ஏதாவது பண்ணிட போறாங்கன்றதுக்காக நாளே ஒரு ஃபேமிலி அனுப்புறோம். அதுவும் திங்கட்கிழமையும் அனுப்புறோன்ற மாதிரி இன்னைக்கு எபிசோட்லயே சாண்ட்ராவோட ஃபேமிலி உள்ள வராங்க. இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ்ல எனக்கு தெரிஞ்சு செவ்வாய்க்கிழமையில இருந்து ஆரம்பிக்கும். செவ்வாய்க்கிழமை பிக் பாஸ் ஃப்ரீஸ்ன்ற ஒரு பயத்தை காட்டுவார், ஒரு பயங்கரமா எடுத்துட்டு போவாரு. இன்னைக்கே அனுப்புறன்ற மாதிரி அமைச்சிருக்காங்க. அதுல குறிப்பா பிரஜனும் கூட 2 அவங்களுடைய ட்வீன் டாட்டர்ஸ், அந்த 2 பேர் அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு அழகா சூப்பரா வராங்க. நல்லா இருக்கு அது பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. பட் அதை நீங்க பார்க்கணும்னா ஒரு சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, என்ன சேலஞ்சுனா, எத்தனை பேர் மலையாளம் பிக் பாஸ் சீசன் 7 பார்த்தீங்க? இந்த சீசன்ல அப்படி பார்த்தவங்களுக்கு கிளியரா தெரியும். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பக்கம் ஃபேமிலி வீட்டுக்குள்ள வரும். ஃபேமிலி வீட்டுக்குள்ள வருமா, வந்த உடனே சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, நீங்க ஃபேமிலியை மீட் பண்றதாங்காட்டி நீங்க போய் ஆக்டிவிட்டி ஏரியால ஒரு டாஸ்க் இருக்கும். அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து உங்க ஃபேமிலியை மீட் பண்ணும். அப்படி நீங்க கம்ப்ளீட் பண்ணலன்னா அந்த ஃபேமிலியை மீட் பண்ணாத மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடத்துவாங்க. ஓகேவா? ஒரு சில வாட்டி ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் டாஸ்க் போய் கம்ப்ளீட் வரணும். ஒரு சிலரை வந்து அனுமோல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீ போய் அங்க டாஸ்க் பண்ணு, உன் ஃபேமிலி வரதெல்லாம் பார்த்துட்டு நீ டாஸ்கை பண்ணி முடிச்சுட்டு வந்து உன் ஃபேமிலியை மீட் பண்ணு அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கேயும் அதுதான். ஸோ அது ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு போய் டாஸ்க் பண்ணுமா, அதுல ஒரு டவுட் இருக்கு. கண்டிப்பா டாஸ்க் இருக்கு. வர ஃபேமிலியை இப்போ ஃபேமிலியை மீட் பண்ணோமா, நீ டாஸ்க் கம்பல்சரி தமிழ்ல பண்ணியே ஆகணுன்றது தான். ஆனா அது முன்னாடியா பின்னாடியான்றது தான் தெரியல. ஃபேமிலி வந்த உடனே பார்த்துட்டு உடனே போய் டாஸ்க் பண்ணணும். இல்ல ஆக்டிவிட்டி ஏரியால என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அங்க ஒரு டாஸ்க் பண்ணும் போதே எல்இடியில போட்டுருவாங்க உங்க ஃபேமிலி வரதெல்லாம். அதை நீ பண்ணி முடிச்சுட்டு வந்து மீட் பண்ணும். இதுதான், அதுதான் பிளானிங்கா இருக்கும். மலையாளத்துல இருந்து தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா கிரியேட்டிவிட்டியும் ஒன்று தானே, அங்கேயும் இவங்க தான் இங்கேயும் இவங்க தான், அந்த ஒரு டெக்னிக் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நீ எங்க போய் பார்த்தன்னு நீங்க கேட்கலாம். அந்த ஒரு போஸ்டர் வரும்ல, பிக் பாஸோட செய்திகள், அந்த செய்திகள்ல தான் இந்த போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல வந்து சாண்ட்ரா கிட்ட வந்து ஏகப்பட்ட அட்வைசஸ் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். ஆனா பிரஜன், திவ்யா பக்கம் மட்டும் போயிடாதீங்க. நீங்க திவ்யா பக்கம் போயிட்டு திவ்யாவை ஏதாவது பண்ணி விட்டீங்கன்னா, ஆல்ரெடி சேனல் எப்படான்னு காத்துட்டு இருக்கான். அப்படி சேனல் காத்து கொண்டு இருக்கிறார் திவ்யாக்காக. ஆல்ரெடி இன்னைக்கு ஒரு சம்பவம் மாட்டிக்கிச்சு, ப்ரோமோல போட்டுட்டாங்க. மக்களே, நீங்க எல்லாம் கேட்டீங்களே, 3rd ப்ரோமோ ஏன் ரிவ்யூ பண்ணல, எதனால பண்ணலன்னு நீங்க எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல கேட்பீங்க. எனக்கு புரியுது. அந்த ப்ரோமோ நான் எல்லாம் அந்த 2nd ப்ரோமோவும் சரி 3rd ப்ரோமோவும் சரி அது எல்லாமே ஒரே கண்டென்ட்டா நான் பேசின கண்டென்ட்டே திரும்ப அரைப்போமான்ற மாதிரி அரைச்சா நல்லாவா இருக்கும்? நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதில் எபிசோடில் போட்டு அது திவ்யாவுக்கு மவுசா போயிருது. இதுங்க ரெண்டும் அடிச்சுக்கின்னு பிடிச்சிக்கிட்டு இதெல்லாம் பண்ணது. அவங்க 2 பேர் திரும்ப ஒன்று சேர்ந்துட்டாங்க. கடைசியில் திவ்யா பேசிக்கிட்டு திவ்யாவுக்கு ஒரு மோடில் எடுத்துகிட்டு போய் இன்னைக்கு எபிசோடில் முடிக்க போகிறாங்கன்றதான் நான் நினைக்கிறேன். ஆனால் உள்ள வர பிரஜன் இருக்கார் இல்லையா, பிரஜன் அவர்கள், அவர் வந்து தான் ஒய்ஃபுக்கு வந்து அறிவுரை, கண்டஸ்டன்ஸான சாண்ட்ராக்கு அறிவுரை சொல்கிறதும், அவங்க ஃபேமிலி அந்த குழந்தைங்கள்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஹாப்பியான மொமெண்ட்ஸை இருக்கிறதுமே சூப்பர். ஆனா இதுல வந்து போயிட்டு திவ்யாவை மிரட்டுறது, திவ்யாவை போய் அதட்டுறது, திவ்யாவை ஏதாவது சொல்றதுன்ற மாதிரி பண்ணி விட்டாங்க. மற்றவங்களுக்கு ஐப்பு ஏற்றி விட்டீங்கன்னா, நீங்க மற்றவங்கள போய் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஐப்பயிரும். நீங்க ஏன்னா இங்க திவ்யாவா சாண்ட்ராவான்னும் போது சாண்ட்ரா மேல தப்புகள் இருக்கு. சாண்ட்ரா மேல தப்பை வச்சுக்கிட்டு திவ்யா பக்கம் போனீங்கன்னா அது திவ்யாவுக்கு போனஸ் தான் நீங்க பண்றதெல்லாம். அப்போ அவங்களுக்கு மைலேஜா போயிடும். அவருக்கு தெரியும் வெளியே வேற திவ்யாவுக்கு ஹெவியா இருக்கு, நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா அவங்க வேற மாதிரி செஞ்சிருவாங்கன்றத தெரிஞ்சுதான் உள்ள வராரு. என்ன பண்றார் ஏது பண்றாருன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே, கொஞ்சம் பார்ப்போம். ஆனா என்ன, அதுல வந்து பாவம் அவர் அன்பு மழை பொழிகிறார், ஊட்டி விடுறது, அவங்க ஆறுதல் பத்திர ஏதோ மேல கீழேன்ற மாதிரி ஏதோ அளவுகள்லாம் வச்சு பேசுறாரு. அதை பார்க்கும்போது இப்படிதான் தெரிஞ்சுது. இது ஒரு பக்கம். அடுத்ததாக லைவ்ல என்ன பண்றாங்க, அமித் வந்து என்ன பண்ணிட்டாரு, கிச்சன் டீம் தானே, கிச்சன் டீம் வேலை பார்க்காம பார்வதிக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு போயிட்டார் நடுவில். உடனே அவரை போயிட்டு இப்போ அவர் இந்த வேலை வந்து செய்யலன்னு வச்சிங்களேன், அப்புறம் நாங்கள் கிச்சன் டீமை விட்டு மாத்திடுவோன்ற மாதிரி அங்கே சில பல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அங்கே சில பல விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு அவரை வந்து வெறுப்பேற்றிக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு தருணங்களும் லைவில் அரங்கேறி கொண்டு இருக்கிறது. அடுத்து இன்னொரு பக்கம் போன வாரம் சூப்பர் டீலக்ஸ் வீட்டையே கிளீன் பண்ணல. எப்படி வீட்டையே கிளீன் பண்ணாம பல தருணங்கள் நடந்து கொண்டு இருக்குது போல.
அதை வந்து அரோரா வந்து கேப்டன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போன வாரம் வினோத், நீ என்னையா போன வாரம் கேப்டன் பண்ணியிருக்க, என்ன பண்ணியிருக்க நீ? அங்க வீடு ஃபுல்லா குழு டஸ்ட்டும் தும்பலா இருக்குது, அது வீட்டுல எப்படிதான் இருந்தீங்க, அவ்வளோ இதுவா இருக்குது, அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. உடனே வினோத் பண்றத சொல்றதை செய்யறவங்களா இருந்தா போய் சொல்லலாம், செய்யாத ஆட்கள் கிட்ட நம்ம போய் என்ன பேச முடியும், என்ன சொல்ல முடியும், எதுவுமே பேசவும் முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது தானே அப்படின்னா மாதிரி. கரெக்டு தான், அவங்கள அடிச்சா வேலை வாங்க முடியும், இடிச்சா பண்ண முடியும், அது எதுவுமே பண்ண முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி அங்க ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் பார்க்க முடியுது. அடுத்து கமருதீன் வந்து ஒரு பக்கம் அரோரா கிட்ட ஒரு நன்றி சொல்றாரு. இவர் ஏன் அரோரா பக்கம் வராரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆஹோ, பார்வதியை கட் பண்ணிட்டு அரோரா கூட பேட்சப் பண்றாரா நீங்க நினைக்கலாம். அப்பெல்லாம் கிடையாது. என்ன காரணங்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் இவங்க இருக்காங்கல்ல, பார்வதிக்கு அந்த ஒரு காலில் ஒரு வார்த்தை விட்டுட்டு அதை கமருதீன் ஒரு மாத்தி புரிஞ்சுட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஓகே, அதுல அந்த பேட் டச்சு இன்னும் டச்சுக்கான மீனிங் என்ன அப்படின்ற மாதிரி போச்சுல. அதுக்கு அரோரா வந்து ஒரு கிளாரிட்டி கேட்டிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டே இது கேம் ஃபினாலே நோக்கி போகுது, ஓட்டிங் ப்ராசஸ் இருக்கு, எப்படி ஃபினாலே நோக்கி ஓட்டிங் ப்ராசஸை நோக்கி டிராவல் பண்ணுது, இதன் மூலியமா பாதிப்பு, இப்ப இது ஒரு பெரிய பாதிப்பாச்சுன்னா யாருக்கு டேமேஜ் ஆகும்? உனக்கும் டேமேஜ், அவங்களுக்கும் டேமேஜ். ஸோ ஓட்டிங்ல எதுவும் பாதிப்பு ஏற்படுத்துறோம். அதனால அவங்க எதனால சொன்னாங்க, ஏன் சொன்னாங்கன்ற ஒரு கிளாரிட்டி வாங்கிரு. கிளாரிட்டி மீன்ஸ் பேட் டச்சுன்றது உனக்கு எதனால தோணுச்சு, இன்னாப்ராப்பர்மேட் டச் எதனால தோணுச்சு, அதை மட்டும் அந்த பொண்ணு மூலியமா நீ கிளாரிட்டி வாங்கிரு, வாக்குமூலம் வாங்கிரு. எப்படி கிளாரிட்டி வாக்குமூலம் வாங்கிருன்றத அரோரா சொன்னார்கள். அரோரா சொன்னதுக்கு அப்புறம் தான் கமருதீன் ஏறிச்சு. ஆனா நான் வந்து உங்களெல்லாம் சேர மாட்டேன் கமருதீன், அந்த வேலையை என்கிட்ட பார்க்காத, நான் என் வேலை உண்டு, நான் இருந்துக்கிறேன், நீ இதை வாங்கிக்கோ, ஃபினாலே போயிடணும்னு முக்கியம் இருக்கு, உனக்குன்னு ஒரு ஜானி இருக்கு, அதை நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு வந்த உடனே தான் அரோரா கிட்ட கேட்டதை வந்து இங்க வந்து கேட்டிருப்பார். அரோரா சொன்னதை வந்து இவர் வந்து கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணார். என்ன ட்ரை பண்ணாரு, நீ எதனால இன்னாப்ராப்பரேட் சொன்ன, எதனால இது பண்ண சொன்ன அப்படின்றது கிளாரிஃபை பண்ணியிருப்பார்ல. அதுல வந்து பார்வதி வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. என் மேலதான் தப்பு, மை வேர்டு ராங் வேர்டு, ராங் டைமிங், ராங் சுச்சுவேஷன், ராங் பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல. அதை அழகா வாங்கிட்டார்ல. அதை தான் எடுத்துட்டு போய் அரோரா கிட்ட சொல்றாரு. இந்த மாதிரி பார்வதி நான் பண்ணதை ஒத்துக்கிட்டாங்க, அதை அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னும் போது சூப்பர் நன்றி அப்படின்னும் போது, அதுதான் நான் எதுக்கு கேட்டேன்னா, இதுக்கப்புறம் அந்த பொண்ணு இந்த ஸ்டேட்மெண்ட் உன் மேல வைக்க முடியாது. வச்சாங்கன்னா அது வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கு, ஃபுட்டேஜ் இருக்கு, அப்ப இந்த கார்டை பயன்படுத்தினானா உனக்கு தான் பெனிஃபிட்டா முடியும், அவங்களே வாக்குமூலம் கொடுத்ததுக்கு அப்புறம். அதனால நீ சேஃபா பிளே பண்ணலாம், சேஃபா இருக்கலாம், பார்த்துக்கோ புரிஞ்சுக்கோன்ற மாதிரி. கடைசியில அரோராக்கு தெரியல இந்த ஒரு டாபிக் பேட் டச் ஆரம்பிச்சது ஒரு பக்கம் கமருதீன் தான் அப்படின்றது. ஸோ அதை ஆரம்பிச்சு தீவிரமாக்கினது கமருதீன். அதுல மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இதுல குறிப்பா வந்து கடைசியில பேட்சப் ஆயிட்டு கொஞ்சல்ஸ் எல்லாம் பார்க்கணும். சபா, இதை பத்தி நம்ம பேசி பேசி எதுக்கடா அப்படி பண்றீங்கன்ற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீலிங்ஸா இருந்தது. கடைசி வரையும் அவங்க ரெண்டு பேரும் திருந்த முடியாத மக்களே திருந்த மாட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நான் உங்ககிட்ட இருந்து எவ்வளவு தேவையை யூஸ் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி கமருதீனும், கமருதீன் கிட்ட இருந்து நான் எவ்வளவு தேவையை யூஸ் பண்றேன்ற மாதிரி கமருதீனும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ பிக் பாஸ் லைவ்ல ஏதோ டாஸ்க் வந்துருக்குது போல, அதை பார்த்துட்டு வந்து சந்திப்போம். பை கைஸ்.